Hi friends, welcome to LATCHAM'S recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் பச்சடி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் பச்சடி செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் 1/2 கிலோ மாங்காய் துருவி வச்சிருக்கேன். தோல்லாம் எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு. கொஞ்சமாக வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. வெல்லம் வச்சுருக்கேன். துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானல் காஞ்சிருச்சு. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே உளுத்தம்பருப்பு அது மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ அந்த 4 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். பருப்பு செவந்து வந்ததும் இப்போ அந்த 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டேன். இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துப்போம். மாங்காய் நல்லா வதங்கி வெந்து வரணும். வந்த பிறகு தான் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். இப்போ சித்திரை பிறக்குது இல்லையா, சித்திரை வருடப்பிறப்புக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் மாங்காய் பச்சடி செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரில. இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ நான் மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த மாங்காவை வேக விட்டுட்டேன். மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வதங்கினதும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுமாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா இந்த 2 மாங்காய் திருவி இருக்கலாம் 1/2 கிலோ, அதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணான்னா, புளிப்பு பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சித்திரை வருடப்பிறப்புக்கு மாங்காய் பச்சடி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெல்லம் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. வெல்லம் போட்டு நல்லா ஜாம் மாதிரி வந்துருச்சு இந்த பச்சடி, மாங்காய் பச்சடி. இப்போ இது கூட நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். நம்ம துருவி வச்சு இந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். இந்த வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இதையும் சேர்க்க போகிறேன். நாங்கள் சித்திரை வருடப்பிறப்பன்னைக்கு செய்கிற சமையல், வடை, பாயசம் செஞ்சு சாம்பார் அந்த மாதிரி செய்வோம்ல, இன்றைக்கி மெயினாக ரசத்தில் இந்த வேப்பம்பூ இந்த பச்சடியிலையும் சேர்ப்போம். சேர்த்து தான் செய்வோம். இப்போ தேங்காய் பூ வேப்பம்பூலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு மாங்காய் பச்சடி.
அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும் மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.